வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்ட விமான சேவைகள் அமைச்சர் தலைமையிலான குழுவினர். சரணடைய மறுத்த புலிகள், முறிந்த பேச்சுவார்த்தைகள். 2009 மே 17 பின்னணியை விளக்கிய சரத் பொன்சேகா. இந்தியா இலங்கை இடையே புதிய ராஜதந்திர அத்தியாயம். மோடி அனுர விசேட சந்திப்பு. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய 22 இந்திய மீனவர்கள் அதிரடியாக கைது. 4 படகுகளும் பறிமுதல். பாதாள உலக கும்பலை வேரோடு பிடுங்குவோம். ராஜபக்சக்களின் ஆதரவால்தான் அது வளர்ந்தது என்றும் நீதி அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு. தோல்விகளை மறைக்க ராஜபக்சக்கள் மீது பழி போடாதீர்கள். ராஜபக்சக்கள் காலத்தில் பாதாள குழுக்கள் ஒடுக்கப்பட்ட விதம் மக்களுக்கு தெரியுமென்றும் நீதி அமைச்சருக்கு மொட்டு பதிலடி. கூட்டணியாகவே அடுத்த தேர்தல். ஐக்கிய தேசிய கட்சி உறுதி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்று காலை கோலாகலமாக ஆரம்பம். 4 நாட்கள் 12 அமர்வுகள். 3252 பேருக்கு பட்டங்கள். பயங்கரவாத தடைச்சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. யாழ்ப்பாண பல்கலை சமூகம் போராட்டம். விடுதலை புலிகளின் தலைவர் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியவர். முன்னாள் கடற்படை தளபதி வெளியிட்ட கருத்து. தையிட்டி விவகாரம். ஒரு துண்டு நிலமும் மீள கிடைக்காது. விகாராதிபதி பகிரங்கம். ஏஐ எதிர்காலத்தை எந்த நாடும் தனித்து கட்டி எழுப்ப முடியாது. டெல்லியில் அனுர தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெறவிருக்கும் அபிவிருத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு நடவடிக்கையின் முதற்கட்டமாக பலாடி சர்வதேச விமான நிலையத்திற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பிரதி அமைச்சர் ஜனிதா ருவான் கொடித்துவக்கு, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் அமைச்சின் பிற தலைவர்கள் உள்ளிட்டோர் விஜயம் செய்துள்ளனர். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அபிவிருத்தியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் பலாலி விமான நிலையத்திற்கு விமானத்துறை சார்ந்த பணியாளர்களை வடக்கிலிருந்து அதிகளவாக நியமித்தல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளுக்காக விமானத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்து ஆளுநர் செயலகத்தில் கூட்டம் ஒன்றினையும் நடத்தியிருந்தனர். அதன் பின்னர் பலாலி சர்வதேச விமான நிலையத்தையும் பார்வையிட்டனர். பலாலி விமான நிலையத்தின் விஸ்தரிப்பு மற்றும் வசதிகள் போதாமல் உள்ளமை தொடர்பாக அந்த இடங்களை பார்வையிட்டு அபிவிருத்திகளை விரைவுபடுத்துதல் போன்றன பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. சர்வதேச விமான நிலையமாக இருக்கின்ற பலாலி விமான நிலையத்தில் தற்போது அடிப்படை வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன. அதனை நிவர்த்தி செய்வதற்கு 2 கட்டங்களாக அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஒரு அபிவிருத்தி ஏற்கனவே ஆரம்பித்த நிலையில் மற்ற அபிவிருத்தி எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் ஆரம்பித்து இந்த விமான நிலையம் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு விமான நிலையமாக மாற்றப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை இந்திய அரசின் நிதியுதவியில் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் வெகு விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். So we asked them to give a contingency plan to come up with. But last time your CEOs completely wrong information. That is only for roof, no? Yeah, roof. So the structure is from block. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்களும் பிரதி அமைச்சர் அவர்களும் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். எங்களுடைய மாகாணத்திலே இந்த சிவில் விமானத்துறை சம்பந்தமான பணியாளர்களை நியமிப்பதற்கும் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று இங்கு வருகின்றது. எங்கள் இன்றைய ஆளுநர் செயலகத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். வருங்காலத்திலே இந்த விமான துறைகளோட கூடுதலான ஆளணியினரை இங்கே இந்த வடமாநிலத்திலிருந்து எடுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் அந்த ஆயுதங்கள் செய்வதற்கும் வந்திருந்தால் அதை விடுத்து அடுத்ததாக இங்கே விமான நிலையத்துக்கு வந்து யாழ்ப்பாண விமானத்தினுடைய
அந்த விஸ்தரிப்பு தொடர்பாகவும் மற்றது அந்த ஏற்கனவே வசதிகள் போதாமல் இருக்கின்ற அது தொடர்பாக அந்த இடங்களை பார்வையிட்டு அந்த அபிவிருத்தி அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் இன்று வந்திருந்தார்கள். அதை பற்றியான நடவடிக்கைகள் பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வழங்கினார். வெகு விரைவாக அதை முடிப்பதற்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சர்வதேச விமான நிலையமாக இருந்த பொழுதிலும் அதற்கான அடிப்படையான வசதிகள் குறைவாக இருக்கின்றது. அதை வெகு விரைவில் அதை முடிப்பதற்கு 2 கட்டமான நடவடிக்கைகள் நடக்கப்பட இருக்கின்றன. ஒன்று ஏற்கனவே தொடங்கிவிட்டது, மற்றது ஜூன் மாதம் அளவிலே தொடங்கி அதுக்குரிய முழு வசதியான ஒரு விமான நிலையம் மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக தன்னால் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என விகாராதிபதி இந்தோட்டை நந்தாராம தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள், தையிட்டி விகாராதிபதி, அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரைக்கு என 19 பேரின் காணிகள் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கள் காணிகளின் உறுதிகளை விகாரை பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றோம் என வரும் சகல தரப்பினருக்கும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழுவிடமும் எங்கள் காணி உறுதியை வழங்கியுள்ளோம். ஆனால் விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி அவர்கள் இதுவரை பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளனர். அந்த கலந்துரையாடல் அவற்றுக்கு நம்மை அழைக்கவில்லை. விகாராதிபதியை மாத்திரம் அழைத்து கலந்துரையாடுகின்றனர். இது ஒரு பக்க சார்பான நடவடிக்கை என்பது அப்பட்டமானது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்ப்பதாக கொழும்பில் கூடி கலந்துரையாடுகின்றனர். அங்கு என்ன விடயம் கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கோ ஊடகங்களுக்கோ எவரும் தெரிவிப்பதில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், தையிட்டி விகாராதிபதி ஆகியோரை கொழும்புக்கு அழைத்து கலந்துரையாடுகின்றனர். கலந்துரையாடலுக்கு சென்ற மாவட்ட செயலரோ கலந்துரையாடலை நடத்தியவர்களோ கூட்டத்தில் கலந்துரையாடிய விடயம் தொடர்பில் வெளியே சொல்லாது ரகசியமாகவே கலந்துரையாடுகின்றனர். இவர்கள் இவ்வாறு ரகசியமாக கலந்துரையாடி தாமே தீர்மானங்களை எடுத்த பின்னர் அதனை எங்கள் மீது திணிக்கப் போகின்றார்களோ என்ற அச்சம் எமக்கு ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தையிட்டி விகாரைக்காக அடத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கட்டங்கட்டமாக விடுவிப்பதாகவும் அதற்கு முதற்கட்டமாக ஒரு தொகுதி காணியை விடுவிக்கும் முகமாக விகாரையை சுற்றியுள்ள பகுதியை கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வேலையை பின்னகத்த தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செய்திகள் வெளியாகி இருந்தன. அது தவறான செய்தி. வேலையை பின் நகர்த்துவதற்கு என தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு எந்தவித நிதியையும் ஒதுக்கவில்லை என்றும் பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. தையிட்டி விகாரை வேலையை பின்னகத்து தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு நிதி கிடைத்துள்ளதாகவும் வேலையை பின்னகத்தை அமைக்கும் பணிக்கான ஒப்பந்தத்தை தனக்கு வேண்டியவருக்கு வழங்க வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் பிரதேச செயலரிடம் வலியுறுத்தி வந்ததாகவும், தவிசாளர் ஒருவர் அவ்வாறான ஒப்பந்தத்தை பெறுவது ஊழல் எனவும் அதனை தாம் தடுத்து நிறுத்தியதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சில சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் என்ற தனிநபர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர். இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து ஆரம்பித்த அந்த அமைப்பை பாரிய ஆயுதப்படையை ஏற்படுத்தி மேலும் பெரும் சக்தி வாய்ந்த கடற்படையாக கடற்படைகளை உருவாக்கியவர். அத்தோடு ஓரளவுக்கான விமானப்படையோடு முறையான விநியோக வலையமைப்பு, பணமில்லாமல் யுத்தத்தை நடத்தியதோடு தலைமைத்துவம் வழங்கியதை நாம் பாராட்ட வேண்டும் என இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் செயற்பாடுகளை நான் சரி என்று சொல்ல வரவில்லை. அந்த அமைப்பு கொடூர பயங்கரவாத அமைப்பாகும். அவரின் ஒரு கோட்பாடுதான் கொடூரத்தன்மை. யாருக்கும் எவ்வித மன்னிப்பும் கிடையாது. சிங்கள மக்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ் அரசியல்வாதிகளாக அல்லது தங்களின் அமைப்பினராக இருந்தாலும் பிழை செய்தால் அவ்வளவுதான். அந்த அமைப்பில் அவர் வகித்த பாத்திரம் தொடர்பில் நோக்கினால் அந்த அபூர்வ ஆற்றல் செயற்பாடுகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது முக்கியமானதாகும். சீன தத்துவ ஆசிரியரான சுன்சன் குறிப்பிடுவது போல எந்த நேரமும் எதிரணியின் பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியும். அந்த நோக்கத்தை முன்கொண்டே பிரபாகரன் தொடர்பில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என தெரிவித்தேன். அவர் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்தால் அரசாங்கம் விட்ட தவறுகள் யுத்தம் ஏன் இவ்வளவு காலம் நடைபெற்றது என்பதில் தெளிவொன்றை பெற்றுக்கொண்டு செயற்படலாம். இறுதிப்போர் தொடர்பில் அநேக நூல்கள் வெளிவந்துள்ளன. அதை நான் வாசித்திருக்கின்றேன். ஆனால் நாங்கள் மத்தியஸ்தமாக ஒன்றும் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் தலைவர்கள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் அவர்கள் இன்றும் உயிருடன் இருந்திருப்பார்கள் என்றும் பிரபாகரன் வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் 2009 மே மாதம் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதி தருணங்கள் குறித்து பல முக்கிய ரகசியங்களை வெளிப்படுத்தியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவதற்கு வழிவகுக்கும் வகையில் 2009 மே 17 காலை மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த சமயம் புலிகளின் தலைவர்கள் சுமார் 400 மீட்டர் பரப்பளவுக்குள் இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தனர். இன்னும் சில மணித்தியாலங்களில் தாம் கொல்லப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்கள் முன்வைத்த சரணடையும் கோரிக்கையை புலிகளின் தலைவர்கள் நிராகரித்ததாக தெரிவித்த அவர், புலிகள் இராணுவத்திடம் சரணடைய விரும்பவில்லை, மாறாக அவர்கள் ஒரு 3ஆம் தரப்பினரிடமே சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சக்கள் அதனை எதிர்த்ததுடன் இராணுவத்திடமே சரணடைய வேண்டுமென வலியுறுத்தினர். இதனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது மே 17 மாலை அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கும் சவேந்திர சில்வாக்கும் இடையில் நடைபெற்றதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் அடங்கிய காணொலியொன்றையும் பொன்சேகா வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் நடந்தபோது நான் சீனாவில் இருந்தேன். சர்வதேச அமைப்புகளுடனான இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இராணுவத்தினர் புலிகளின் தலைவர்களை காப்பாற்ற விரும்பவில்லை, அவர்களை அழிக்க திட்டமிட்டிருந்தனர். ராஜபக்சக்களின் கோரிக்கையை புலிகள் ஏற்க மறுத்தமையினால் மே 19 அன்று இராணுவத்தினால் அவர்களை முற்றாக ஒழிக்க முடிந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையிலான விசேட சந்திப்பு நேற்று இரவு புதுடெல்லியில் நடைபெற்றது. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விரிவாக கலந்துரையாடினர். இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட விசேட இரவு விருந்து பிரசாரத்திலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்று புதுடெல்லியில் நடைபெற்று வரும் AI இம்பேக்ட் சம்மிட் 2026 சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு பயணமானார். 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி விசேட உரையொன்றையும் நிகழ்த்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மனித குலத்தின் மேம்பாட்டுக்காகவும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச தொழில்நுட்ப ஆளுமை மற்றும் அதன் சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஜனாதிபதி தனது உரையில் முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொண்டார். உலக நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் சர்வதேச தொழில்நுட்பத்துறை சார்ந்த முன்னணி நிறுவனங்களின் பிரதானிகள் பங்கேற்புடன் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் சுமார் 20 நாடுகளின் தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் உயர்நிலை பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கருத்திரப்பற்ற பிரதேச சபையின் தமிழரசு கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து தம்மை வெளியேற்றி அந்த இடத்துக்கு பிரதொரு உறுப்பினரை நியமிப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தடை உத்தரவு வழங்க கோரி அச்சபையின் முன்னாள் தவிசாளர் சின்னராசா யோகேஸ்வரன் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் வழக்கு விசாரணை முடியும் வரை தமது இடத்துக்கு பிரதொரு உறுப்பினரை தமிழரசு கட்சி நியமிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருந்தார். ஆயினும் இன்று இந்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரரான தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனின் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அனுசரணையுடன் சட்டத்தரணி நிரான் அங்கிட்டல் முன்னிலையாகி வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சின்னையா யோகேஸ்வரனின் மனுவை இன்று தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே கருத்திரப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் பதவியில் இருந்து விலக்கப்பட்ட சின்னராஜா யோகேஸ்வரனின் இடத்துக்கு பிரதொருவரை உறுப்பினராக தமிழரசு கட்சி நியமிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 22 இந்திய மீனவர்கள் 4 படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், நெடுந்தீவு மற்றும் மன்னார் ஆகிய கடல் பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 படகுகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் மடக்கி பிடிக்கப்பட்டனர்.
இவர்களிடமிருந்து 2 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை மன்னார் கடற்பரப்புக்குள் நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட மேலும் 10 இந்திய மீனவர்கள் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் அவர்களது 4 படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்தந்த பிரதேச கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நீண்டகாலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு எமது அரசு தீர்மானித்துள்ளது என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரு அதிரடியாக தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் இத்தகைய குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய எவரும் எத்தகைய அதிகார பின்னணியை கொண்டிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நீதியமைச்சர், நாட்டில் பாதாள உலக குழுக்கள் எந்தளவுக்கு கட்டற்று வளர்ந்தமைக்கு கடந்த கால ஆட்சியாளர்களே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சாடியுள்ளார். இன்று நாடு எதிர்கொள்ளும் இந்த அச்சுறுத்தலான சூழலுக்கு ராஜபக்சக்களின் ஆட்சியை அடித்தளமிட்டது. அவர்களது அரசியல் ஆதரவே இக்குழுக்கள் இன்று விஸ்வரூபம் எடுக்க காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் பாரிய குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலக தலைவர்களை குறிவைத்து அரசு புதிய வியூகங்களை வகுத்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் சகல பாதாள உலக உறுப்பினர்களையும் சர்வதேச பிடியாணைகளூடாக கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்போம் என்றும் நீதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சர்வதேச போலீசார் இலங்கை அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், தொழில்நுட்ப ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் இக்குற்றவாளிகளை கண்காணிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகரித்துள்ள பாதாள உலக குழுக்களின் அட்டூழியங்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் கட்டுப்படுத்த முடியாத அனுர அரசு தனது நிர்வாக தோல்விகளை மறைக்க ராஜபக்சக்கள் மீது வீண்பழி சுமத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சாடியுள்ளது. நாட்டில் பாதாள உலக குழுக்களும் போதைப்பொருள் மாபியாக்களும் விஸ்வரூபம் எடுக்க ராஜபக்சக்களின் ஆட்சியே காரணம் என்று நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் ஊடகங்களிடம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை மறைக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் தங்களால் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாத போது கடந்த கால ஆட்சியாளர்களை கைகாட்டுவது தற்போதைய அமைச்சர்களின் வாடிக்கையாகிவிட்டது. ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் பாதாள உலக குழுக்கள் எவ்வாறு ஒடுக்கப்பட்டன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். வரும் வாய்ச்சவடால்களால் மாத்திரம் பாதாள உலகத்தை ஒழிக்க முடியாது என்றும் அதற்கு தேவையான ஆளுமையும் திட்டமிடலும் இந்த அரசிடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு வீதிகளில் சுட்டுக் கொல்லப்படும் மக்களின் பாதுகாப்பை முதலில் உறுதிப்படுத்துங்கள் என்றும் அவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். எதிர்வரும் தேர்தலை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கூட்டணியாகவே எதிர்கொள்ளும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கனின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றுக்கு இடையிலான கூட்டணி பேச்சு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி செய்யப்படும். கூட்டணியாகவே அடுத்த தேர்தலை எதிர்கொள்வோம். அதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்கு தாமதப்படுத்தினால் அது அந்த கட்சிக்கே பாதகமாக அமையும். இணைவுக்குரிய பேச்சு நடக்கும்போது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய உத்தரவாதத்தை கோரினால் கலந்துரையாடல் முறிவடையலாம். ஏனெனில் ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய தகமையை செயலில் காண்பிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு பயங்கரவாத தடைச்சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. அதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன்னெடுக்கப்படவுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவை மீளப்பெறு என்றும் வலுவில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கு என்றும் வலியுறுத்தி பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்று காலை கோலாகலமாக ஆரம்பமாகியது. பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளுடன் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின.
பல்கலைக்கழக வேந்தர் தகைசால் பேராசிரியர் ஏனா குமார வடிவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நிகழ்வை ஆரம்பித்து வைத்ததுடன் வேந்தர் தகைசால் பேராசிரியர் ஈனா குமார வடிவேலும் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜாவும் பட்டங்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள், தகமை சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு வழங்கி கௌரவித்தனர். பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், அலுவலகர்கள், பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், நிதியாளர்கள், நூலகர் மற்றும் பதிவாளர் அணிவகுத்து வர கொடி, குடை, ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தரும் வேந்தரும் பட்டங்களையும் பரிசுகளையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கினர். இன்று வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் 12 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளனர். இந்த முறை பட்டமளிப்பு விழாவின் போது 376 பட்டப்படிப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 66 உயர்தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழ் அடங்கலாக 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 5வது வேந்தர் தகைசார் பேராசிரியர் ராஜரட்னம் குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பரிசுகளையும் புலமை பரிசுகளையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலை பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சர் பொன்னம்பலன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 376 மாணவர்கள் உயர்பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 8 முதுமெய்யில் மாணி பட்டத்தை 16 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞானமானி பட்டத்தை 7 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை ஒருவரும், பொது நிர்வாகத்தில் முதுகலைமானி பட்டத்தை ஒருவரும், சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை ஒருவரும், கல்வியில் முதுமானி பட்டத்தை 154 மாணவர்களும், நூலக மற்றும் தகவல் விஞ்ஞானத்தில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 12 மாணவர்களும், கல்வியில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 118 மாணவர்களும், வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 42 பேரும் பெறுவதுடன் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பித்ததில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 16 பேரும் பெறவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 137 மாணவர்கள் மருத்துவமானி சத்திர சிகிச்சை மானி பட்டத்தையும், விவசாய பீடத்தைச் சேர்ந்த 118 மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். இவர்களுடன் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் இருந்து மருந்தக கல்வியமானி சிறப்பு பட்டத்தை 49 மாணவர்களும், மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தை 64 மாணவர்களும், தாதியியல் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தை 46 மாணவர்களும் பெறவிருக்கின்றனர். அத்துடன் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து சிறப்பு வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 358 மாணவர்களும், வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 11 மாணவர்களும், சிறப்பு வணிகமானி பட்டத்தை 107 மாணவர்களும், வணிகமானி பட்டத்தை 2 பெறவிருக்கின்றனர். இவர்களுடன் கலைப்பீடத்தில் இருந்து சிறப்பு கலைமானி பட்டத்தை 333 மாணவர்களும், பொது கலைமானி பட்டத்தை 182 மாணவர்களும், மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமானி பட்டத்தை 29 மாணவர்களும், சட்டமானியில் சிறப்பு பட்டத்தை 91 மாணவர்களும், கலைமானி சிறப்பு பட்டத்தை 5 கலைமானி பட்டத்தை 15 பேரும் பெறவிருக்கின்றனர். மேலும் சர்வன் ராமநாதன் காண்பிய ஆட்டிகை கலைகள் பீடத்தைச் சேர்ந்த 169 மாணவர்கள் நடனம், இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பு துறைகளில் நுண்கலைமானி பட்டத்தையும், மேலும் நடனம் மற்றும் இசையில் நுண்கலைமானி பட்டத்தை ஒவ்வொருவரும் பெறவிருக்கின்றனர். இவர்களுடன் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 97 பேர் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 46 பேர் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 79 பேர் விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 18 பேர் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 23 பேர் கணினி விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பயணிக்கும் வேளையில் 40வது பட்டமளிப்பு விழா இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு தயாரான எதிர்காலத்தை எந்தவொரு நாடும் தனித்து கட்டியெழுப்ப முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற AI இம்பேக்ட் சம்மிட் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு என்பது கடந்த கால தொழில் புரட்சிகளைப் போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என விவரித்த ஜனாதிபதி, இது அனைத்து நாடுகளுக்கும் சமமானதாகவும் கலாச்சார ரீதியாக ஒத்துப்போகக்கூடியதாகவும் மற்றும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். AI தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளுக்கும் இல்லாத நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடைவெளி பல நாடுகளே டிஜிட்டல் பொருளாதாரத்தின் விளிம்புக்கு தள்ளும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை போன்ற வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் இன்னும் முழுமையான உட்கட்டமைப்புகளை கொண்டிருக்கவில்லை என்றாலும் தொழில்நுட்ப திறன் கொண்ட இளைஞர் குழு மற்றும் வலுவான சட்ட அமைப்பை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தரவு பாதுகாப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்ட கட்டமைப்புகளை அரசாங்கம் நவீனமயமாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக AI தொழில்நுட்பம் ஒரு சில மொழிகள் அல்லது சித்தாந்தங்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது என்றும் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாக்கும் வகையில் அவை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ආර්ථිකයන් මෙන්ම ශ්‍රී ලංකාවත් AI සම්පූර්ණ ලෙස භාවිතා කිරීමට අවශ්‍ය යටිතල පාසුකම් තවමත් සම්පූර්ණ කරගෙන නැහැ. ඒ නිසා නිසි අභිප්‍රාය සහ දැක්ම සමගින් අප විශ්වාසකින් හා නොපැකිලිව ක්‍රියා කළ යුතු තීරණාත්මක මොහොතක් එළඹිලා තිබෙනවා. තරුණ තාක්ෂණික දැනුමින් සන්නද්ධ මානව සම්පතක් ශ්‍රී ලංකාව සතු තිබෙනවා. ඒ වගේම අපට ශක්තිමත් නීතිමය පද්ධතියක් සහ ජාත්‍යන්තර හවුල්කාරීත්වයත් සමග බැඳුණු ආර්ථික සංස්කෘතියක්ද තිබෙනවා. අපි පෞද්ගලික දත්ත ආරක්ෂණය සහ සයිබර් ආරක්ෂණය පිළිබඳ නීතිමය රාමු නවීකරණය කරමින් ඩිජිටල් පොදු යටිතල පහසුකම් සඳහා අඛණ්ඩව ආයෝජනය කරමින් නවෝත්පාදන දිරිමත් කරන මහජන විශ්වාසය රැකගත හැකි ආයතන ශක්තිමත් කරමින් සිටිනවා. ලෝකයේ අද AI තාක්ෂණයේ අභිප්‍රායන් අයිතිවාසිකම් සහ ආරක්ෂාව පිළිබඳ විවාද කරමින් සිටිනවා. එහෙත් මෙහිදී මෙතෙක් මගහැරී ගිය තීරණාත්මක පැතිකඩක් පෙන්වා දීමට කැමැතියි. එනම් සංස්කෘතික ගැළපීමයි. මානව සංහතියේ සංස්කෘතික වටිනාකම් සහ හැකියාවන් තවදුරටත් ප්‍රවර්ධනයට මේ තාක්ෂණයන් ඉවහල් කරගත යුතුයි. ලෝක මට්ටමේ AI තාක්ෂණයේ භාෂා සහ මතවාදයන් කීපයකට පමණ සීමා වුණොත් අපගේ අනන්‍ය වූ සංස්කෘතික විවිධත්වයේ ගිලී යාමේ අවදානමක් පවතිනවා. ශ්‍රී ලංකාව සහ ඉන්දියාව වැනි රටවල් වලට තම භාෂාවන් සහ සංස්කෘතිය යනු ගෞරවයේ මෙන්ම විශ්වාසයේ පදනමයි. මෙවැනි සංස්කෘතික ගැළපීමක් සාක්ෂාත් කර ගැනීම සඳහා පුළුල් අන්තර්ග්‍රහණය සහ සංරක්ෂණය සිදුවීම අවශ්‍යයි. මේදී අපගේ දේශීය භාෂා සහ සංස්කෘතික දැනුම ඩිජිටල්කරණය කර ඒවා කෘත්‍රිම බුද්ධිපත්ති තුළට බද්ධ කළ යුතුයි. එමෙන්ම ආරක්ෂාව සහ සුරක්ෂිතතාව පිළිබඳව උපරිම අවධානය යොමු වීම වැදගත්. අපගේ සංස්කෘතික වටිනාකම් වලට AI මගින් සිදුවන අහිතකර බලපෑම් වලින් ආරක්ෂා වීමේ පද්ධති ස්ථාපිත කළ යුතු වෙනවා. අපගේ දැක්ම හුදකලා සාර්ථකත්වයක් අත්පත් කර ගැනීම නොවේ, ඒකාබද්ධ වීමයි. AI යටතල පාසුකම් අපි දකින්නේ ආර්ථික සංස්කෘතික සහයෝගීතාවයේ ඊළඟ මායිම ලෙසයි. එම නිසා ශ්‍රී ලංකාව කලාපීය සහයෝගීතාවයක් යෝජනා කරනවා. මෙහිදී එය අඩු වියදමින් ලබාගත හැකි මධ්‍යගත පාලනික යුත් භාෂා දත්ත කට්ටල පොදු වැගීම් ක්‍රම සහ ආරක්ෂක මෙවලම් මෙන්ම ඒකාබද්ධ ධාරිතා සංවර්ධනය සහ යන මූලික කරුණු හතර මත පදනම් වීම ඉතා වැදගත්. මේ ප්‍රයත්නය මගින් AI ප්‍රතිලාභ වෙත අප සැමට පුළුල් සහ සාධාරණ ලෙස ප්‍රවේශ විය හැකි බව මාගේ විශ්වාසයයි. මේ තත්ත්වය තුළ ශ්‍රී ලංකාව ජාතික මෙන්ම කලාපීය මට්ටමේ අවශ්‍යතාවද සපුරාලිය හැකි AI හැකියාවන්ගේ යුත් දත්ත යටිතල පාසුකම් සංවර්ධනය කිරීම පිළිබඳව ගවේෂණය කරමින් සිටිනවා. ඩිජිටල් පොදු යටිතල පාසුකම් සහ තාක්ෂණික කුසලතා පිළිබඳව ගෝලීය නායකත්වයන් අත්පත් කරගන්නමින් සිටින ඉන්දියාව සහ අනෙකුත් රාජ්‍යයන් සමග සමීප කටයුතු කරමින් තිරසාර ආරක්ෂිත සහ අනාගතයට සූදානම් කලාපීය AI දත්ත මධ්‍යස්ථාන ධාරිතාවන් ස්ථාපිත කිරීමට ශ්‍රී ලංකාවට විශාල විභවයක් තිබෙනවා. ගරු සම්භාවනීය අමුත්තනි, කිසිදු රටකට AI සඳහා සූදානම් අනාගතයක්
තනිව ගොඩනගාගත නොහැකි බව අපගේ වැටහීමයි. ලෝකය හා මෙම කලාපේ රාජ්‍යයන්ගේ අදහස් රැසක් සැලකිල්ලට ගනිමින් අප විසින් නවදිල්ලියේදී එකඟ වන ඒකාබද්ධ ප්‍රකාශයේ මෙම සහයෝගිතාවේ වැදගත්කම ඉස්මතු කර තිබීම සතුටට කරුණක්. ඒ නිසා කිසියෙකු අත් නොහැරෙනසේ සහ ආචාර ධර්ම මූලික කරගත් කෘත්‍රිම බුද්ධිය පිළිබඳව පොදු වටිනාකම් බෙදා ගනිමින් අන්‍යෝන්‍ය වශයෙන් ඉගෙන ගැනීමට සහ හවුල්ව ඉදිරියට යාමට ශ්‍රී ලංකාව සූදානම් වේවින් ස්තුතියි.